அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنما يريد الله ليذهب عنكم الرجز أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله العلي العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن ابني هذا يعني حسين يقتل بأرض العراق يقال لها كربلاء فمن شهد ذلك منكم فلينصره أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹ் பெயர் சூட்டிய முஹர்ரம் மாதத்துடைய கடைசி ஜும்மாவில் அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதம் ஏராளமான வரலாற்று தகவல்களை, வரலாற்று காவியங்களை சுமந்திருக்கின்ற ஒரு மாதமாக இருக்கிறது. குறிப்பாக எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா பெருநாளாக வழங்கிய ஆஷுராவுடைய தினத்தை தாங்கியிருக்கின்ற ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா ஏராளமான நபிமார்களுக்கு விமோச்சனத்தை வழங்கியிருக்கிறான், ஈடேற்றத்தை வழங்கியிருக்கிறான், நெருக்கடியிலிருந்து பாதுகாப்பு, வெற்றியை வழங்கியிருக்கிறான் என்று நம்ம பார்க்கிற அந்த வரிசையில் இதே முஹர்ரம் மாதத்தில் கசப்பான சில வரலாற்று நிகழ்வுகளும் நிகழ்ந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமானது தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தை ஹஜ்ரத் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஷஹாதத். இந்த மாதத்துடைய பிறை 10 ஆஷுராவுடைய தினத்தில்தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அசத்தியத்திற்கு எதிராக போராடி அநியாயமாக ஷஹீதாக்கப்பட்ட நாள். அவருடைய அந்த ஷஹாதத்தை மையமாக வைத்து துக்க நாளாகத்தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஷியாவி பிரிவினர்கள் அந்த நாளை ஒரு துக்க நாளாக, ஒரு கவலைக்குரிய நாளாக, அது ஒரு இபாதத்தாக செய்யப்பட்டு வருவதை பார்க்கலாம். அஹ்ல சுன்னத் வல் ஜமாத்துகளிலும் சிலர் அதை பின்பற்றும் விதமாக இந்த முஹர்ரம் மாதத்தில் தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய சில காரியங்களில் ஈடுபடுவதை பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, கடந்த வாரங்களிலே நம்ம ஹதரத் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மாண்புகளை பற்றி பார்த்தோம். ஒரு முஸ்லீம் ஹதரத் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லீம் ஹதரத் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும், ஹதரத் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான தொடர்பு என்ன என்பது பற்றிய சில தகவல்களை கடந்த வாரங்களிலே கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தொடரில் ஹதரத் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹாதத்தான அந்த நிகழ்வும், அந்த ஷஹாதத்துடைய நிகழ்வில் நமக்கான படிப்பினைகள் என்ன, சமகாலத்திலும் என்ன மாதிரியான படிப்பினைகளை இந்த நிகழ்வு நமக்கு விட்டு சென்று இருக்கிறது என்பது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, நமக்கு தெரியும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு இஸ்லாமிய சமூகத்தை ஒருங்கிணைத்து தலைமையேற்றவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு பிறகு ஹதரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு பிறகு ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு பிறகு ஹதரத் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்களுக்கு ஹுலஃபா அர்பா, 4 ஹலீஃபாக்கள்
ஹுலஃபா ராஷித் நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்கள் என்பதாக நம்ம வரலாற்று புத்தகங்களில் படித்திருக்கிறோம். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு முஆவியா என்ற ஒரு சஹாபி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதத்தில் மைத்துனர். அவர் ஆட்சிக்கு வருகிறார். அவர் 20 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருக்கிறார். அவருக்கு பிறகு முஆவியாவுடைய மகன் யசீத் அவர்கள் ஆட்சியில் அமரும் பொழுது அந்த ஆட்சிக்கு எதிராக ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போராடி அந்த போராட்டத்தில் தான் வீரமரணம் ஷஹாதத் அடைகிறார்கள் என்பதுதான் இந்த கர்பலாவுடைய சுருக்கம். நம்ம வரலாற்றுக்குள்ளே போவோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை முழுக்க கிட்டத்தட்ட வரலாற்று நிகழ்வுகளாகத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாக 2 வருடம் நீடிக்கிறார்கள். பிறகு 11 ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிறார்கள். சரியாக 2 வருஷம் 11லிருந்து 13 வரைக்கும் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா 10 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். 13லிருந்து 23 வரைக்கும், ஹிஜ்ரி 23 வரைக்கும். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வருகிறார்கள். இவர்கள் தான் அதிகமாக ஆட்சி செய்தவர்கள் 4 கலீஃபாக்களில். சுமார் 12 ஆண்டு காலங்கள் கலீஃபாவாக ஜனாதிபதியாக திறம்பட செயல்பட்டார்கள். 23லிருந்து 35 வரைக்கும் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். கடைசியாக ஹிஜ்ரி 35ல் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹாதத் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பிறகு ஷூரா ஜமாத் கமிட்டியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் 5 வருட காலங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 35லிருந்து ஹிஜ்ரி 40 வரைக்கும். ஹிஜ்ரி 35ல் அவர்கள் அரியணை ஏறுகிறார்கள். ஹிஜ்ரி 40 வரைக்கும் 5 ஆண்டு காலங்கள். ஹிஜ்ரி 40ல் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கூஃபாவிலே ஷஹாதத்துடைய நிலை அறிகிறார்கள். அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, வரலாற்றில் பார்க்கலாம். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அன்றைக்கு தலைநகரம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைநகரம் ஈராக்குடைய கூஃபா நகரம். ஈராக்கு தேசத்துடைய கூஃபா நகரம் தான் தலைநகராக இருக்கிறது. அதற்கு முன்பு வரைக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதற்கு அடுத்து வந்த உமர், அதுக்கு அடுத்து வந்த உஸ்மான், இந்த 3 பேருமே தலைநகரை மதீனாவாக வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி பொறுப்பில் வரும் பொழுது ஆரம்ப காலத்தில் மதீனாவாக இருந்தது. சில அரசியல் காரணங்களுக்காக வேண்டி தலைநகரை கூஃபாவிற்கு மாற்றுகிறார்கள். கூஃபாவில் தான் இவர்கள் தன்னுடைய தலைநகராக மாற்றி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த சமயத்தில் ஷாம் தேசம், சிரியா என்று நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, இந்த ஷாம் தேசத்துடைய தலைநகரம் அன்றைக்கு டமாஸ்கஸ். அந்த டமாஸ்கஸுடைய ஆளுநராக இருந்தவர்கள் ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அன்றைக்கு ஜனாதிபதி என்பவர் ஒருவர் தான். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒரு கவர்னரை நியமிப்பார்கள். மக்கா என்ற பெரிய மாகாணம், அதற்கு ஒரு கவர்னர். மதீனா என்ற பெரிய மாகாணம், அதற்கு ஒரு கவர்னர். ஷாம் அது ஒரு பெரிய ஒரு மாகாணம். ஒவ்வொரு சிட்டின்னு சொல்லலாம், ஒரு தனி சிட்டிகளுக்கு, ஒரு பிரதேசங்களுக்கு கவர்னரை நியமிப்பார்கள். சிரியாவுடைய டமாஸ்கஸுக்கு அன்னைக்கு கவர்னராக இருந்தவர்கள் ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் ஆரம்பத்திலேயே உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலேயே அவர்கள் கவர்னராக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில் இருக்கும் பொழுதே டமாஸ்கஸுக்கு ஆளுநராக இருந்தவர்கள் ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா. அவர் அந்த கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அங்கு ஆளுநராக இருப்பதனால ஓரளவு செல்வாக்கு மிக்க மனிதராக அவர்கள் உருவெடுக்கிறார்கள். இப்போ அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கூஃபாவில் வஃபாத்தான பிறகு பெரும்பாலான மக்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மூத்த மகன் ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹலீஃபாவாக பையத் செய்கிறார்கள். ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபாவாகவும் ஆகிவிட்டார்கள். இப்போ இதே நேரத்தில் ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா டமாஸ்கஸில் தன்னை ஹலீஃபா என்பதாக பிரதிநிதிப்படுத்தி அவரும் பையத் செய்கிறார். பையத் என்றால் இன்றைக்கி ஓட்டு போகிறோம், ஆதரவு கொடுக்குற மாதிரி, இன்னைக்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி, அன்றைக்கி ஊருடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒரு நபரை பார்த்து நாங்கள் உங்களை ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக ஏற்றுக்கொள்கிறோம் என்பதற்கு பையத் என்று சொல்லப்படும். டமாஸ்கஸை தலைநகராக வைத்து ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னர், அதாவது ஜனாதிபதியாக பொறுப்பெடுக்கிறார்கள். அது கூஃபாவில் அது அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபா உருவெடுக்கிறார்கள். இப்போ தான் 2 ஹலீஃபாக்கள் முதலாக இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் வருகிறது.
அலி ரலியல்லாஹு தஆலா வரைக்கும் 2 கலீஃபாக்களுடைய பிரச்சனை இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலேயே முஆவியா நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் சில ஜனாதிபதிக்கு எதிராக போரெல்லாம் நடந்திருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா போரை ஏற்படுத்தி கொண்டு சிஃபின் என்ற போர், ஜமல் என்ற போரெல்லாம் நடைபெற்றிருக்கிறது சில அரசியல் காரணங்களுக்காக வேண்டி. ஆனால் தன்னை ஜனாதிபதி என்று பிரகடனப்படுத்தலை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் முஆவியா சிரியாவில் தன்னை ஜனாதிபதியாக ஹலீஃபாவாக பிரகடனப்படுத்துகிறார்கள். கூஃபாவில் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதியாக பிரகடனப்படுத்துகிறார்கள். இப்போ ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு விதமான நெருடல். சமகாலத்தில் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு 2 கலீஃபாக்கள் என்பது தேவையில்லாத பிரச்சனைகள், முஸ்லீம்களுக்கு மத்தியில் தேவையில்லாத 2 பிரிவுகளாக மாற்றிய ஒரு பிரச்சனை ஆகிவிட்டதே, ஒரு கெட்ட பேர் நமக்கு வந்து விடுமோ என்பதாக பயந்து அவர் என்ன பண்ணாங்க, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு டமாஸ்கஸ்க்கு சென்று ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் சமாதான ஒப்பந்தம் செய்து 6 மாத காலங்கள் இவர் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா 6 மாதத்துக்கு பிறகு நேராக முஆவியாவை சந்திக்கிறார்கள். சந்தித்து இது மாதிரி நான் என் மதீனாவுக்கு திரும்பி விடுகிறேன், நீங்களே ஒற்றை தலைமையாக இருங்கள். 2 தலைமை என்பது அது முறையல்ல, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சுன்னாவிற்கு மாற்றமானது. ஒரே தலைமையாக நீங்களே இருங்கள். உங்களுடைய வஃபாத்திற்கு பிறகு நீங்கள் சிறந்த ஆட்சியாளராக இருப்பீர்கள் என்பது எந்த சந்தேகம் இல்லை. நீங்கள் நல்ல ஆட்சியாளர் என்பதனால தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களை கவர்னர் ஆக்கியிருக்கிறார்கள். அதனால் உங்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஷூரா கமிட்டியின் அடிப்படையில் மஷூரா செய்து அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் ஆட்சி ஒப்படைத்து விட்டு ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். ஹிஜ்ரி 40 ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக உருவெடுக்கிறார்கள். 20 ஆண்டு காலங்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 60 ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகும் பொழுது ஏற்கனவே அவங்க என்ன ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால், என்னுடைய கடைசி எனக்கு பிறகு மக்கள் முடிவு செய்து அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கட்டும் என்பதுதான் அவருடைய முடிவு. ஏற்கனவே அப்படி தான் பேசப்பட்டது. ஆனால் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய மகன் யசீதை அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்தான் உங்களுக்கு அடுத்த ஹலீஃபா என்பதா. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. பிரச்சனையுடைய பூதாகரமே இங்கே தான் ஆரம்பமாகிறது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக இருக்கின்ற வரைக்கும் பிரச்சனை பெருசாக இல்லை. முஆவியாவிற்கு பிறகு தன்னுடைய மகனை ஹலீஃபாவாக நியமிக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய பிரச்சனைகள். அங்குள்ள இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் வாசிகளே, கூஃபா வாசிகளே இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். நீங்கள் இஸ்லாமிய தீபகற்பம் முழுக்க எல்லா இடங்கள்லையுமே யசீதுக்கு எதிராக சில கருத்து வேறுபாடுகள் வருகிறது. காரணம், அடிப்படையில் சுய ஒழுக்கம் இல்லாதவர் என்பதாக யசீதை பற்றி பதிவு செய்யப்படுகிறது. பொதுவெளியில் மது அருந்துவார், தொழுகையை வெளிப்படையாக விடக்கூடியவர், சுய ஒழுக்கம் இல்லாதவர். சுய ஒழுக்கம் இல்லாத ஒருவரை எப்படி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு ஜனாதிபதியாக அமைத்துக் கொள்வது என்ற கருத்து அன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது. இப்போ இந்த சமயத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு யசீதி மீது வருத்தம். அதாவது முஆவியா ரலியல்லாஹு தஆலா நம்முடைய சகோதரர் ஹசனிடத்தில் செஞ்ச சத்தியம் என்னவென்றால், என்னுடைய மரணத்திற்கு பிறகு மஷூரா கமிட்டியின் அடிப்படையில் அடுத்த ஜனாதிபதியை தேர்வு செய்யலாம் என்பதாக பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போது அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் தன்னுடைய மகனை ஜனாதிபதி ஆக்கிவிட்டார்கள் என்ற கோபத்தில் இவர்கள் பையத்து செய்யலை. மதீனாவில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு சேர்ந்து நிறைய சஹாபாக்கள் ஹஜ்ரத் யசீத் அவர்களை பையத்து செய்யாமல் இருக்கிறார்கள். இப்போ இந்த சமயத்தில் யசீது பார்க்கிறான், அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பையத்து செய்யலை, அவர்களோடு இருக்கக்கூடிய சில நபர்களும் நம்முடைய ஆட்சிக்கு பையத்து செய்யலை என்பது, இதை விட்டால் இது வேறு மாதிரியான பிரச்சனை வரும் சொல்லி மதீனாவிலே அன்றைக்கு கவர்னராக இருந்தவர் வலீத் பின் உக்பா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நீங்கள் ஹுசைனுக்கு நெருக்கடி கொடுங்க, ஹுசைன் மற்றும் ஹுசைனுடைய ஆதரவாளர்களுக்கு நெருக்கடி கொடுங்க, எப்படியாவது அவர் நமக்கு பையத்து செய்தாகணும் என்பதாக. இவர் கடைசி வரைக்கும் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா உறுதியாக இருக்கிறாங்க பையத்து செய்யக்கூடாது என்று. அங்கிருந்து கிளம்பி மக்காவிற்கு வந்து விடுகிறார்கள். மதீனாவில் நெருக்கடி அதிகமாகிறது. அவர்கள் வெளிப்படையாக சர்வாதிகார போக்கை கையாளுகின்ற போது மதீனா சரி வராது என்று சொல்லி மக்காவிற்கு வந்து விடுகிறார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பெரும் சஹாபாக்கள் எல்லாம் மக்காவில் இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதே போன்று அபு சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் போன்ற பெரும் சஹாபாக்கள்லாம் மக்காவில் இருக்கிறதுனால ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிற்கு வந்து விடுகிறார்கள். இப்போது இந்த சமயத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கூஃபாவிலிருந்து நிறைய கடிதங்கள் வருகிறது.
1 2 கடிதங்கள் வந்துகிட்டு இருந்தது. நாளாக மூட்டை மூட்டையாக கடிதங்கள் வருகிறது. அந்த கடிதங்கள் எல்லாமே ஒரே செய்தியை தான் சொல்கிறது. யசீதை நாங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது, யசீதுடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அபூபக்கர் இருந்த இடத்துல, உமர், உஸ்மான், அலி போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் இருந்த இடத்துல யசீது போன்ற ஒழுக்கக்கேடானவர்கள், வெளிப்படையிலேயே மது அருந்தக்கூடியவர்கள், வெளியரங்கிலே வெளிப்படையாக தொழுகை விடக்கூடியவர்கள், இவர் நம்முடைய ஜனாதிபதியாக இருப்பதில் நமக்கு உடன்பாடு இல்லை. அதனால் நீங்கள் கிளம்பி கூஃபாவிற்கு வாருங்கள், நீங்கள் கிளம்பி கூஃபாவிற்கு வாருங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், இங்கே நம்ம உங்களை ஹலீஃபாவாக நாங்கள் பையத்து செய்கிறோம், நம்ம யசீதுக்கு எதிராக போராடலாம் என்பதாக கடிதங்கள் வருகிறது. கிட்டத்தட்ட 12,000 கடிதங்கள் வந்ததாக சொல்லப்படுகிறது. நாளுக்கு நாள் கடிதங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி 12,000 கடிதங்கள் வருகிறது. ஒரு 18 புத்தகங்கள் எழுதுகின்ற அளவிற்கு அவ்வளவு கடிதங்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நோக்கி கூஃபாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எடுத்த எடுப்பில் முடிவு செய்யலை. தன்னுடைய சகோதரர் முஸ்லீம் இப்னு உக்கைல், சிச்சா பையன், அவரை ஒரு உளவாளியாக அனுப்புகிறாங்க. நீங்கள் கூஃபாவுக்கு போங்க, கூஃபாவிலிருந்து நிறைய கடிதங்கள் நமக்கு வருது, யசீதை ஏற்றுக்கொள்ள முடியாது, யசீது மோசமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், ஒரு முடியாட்சி செய்து கொண்டிருக்கிறார், ஒரு மன்னராட்சி மேலே இஸ்லாமிய ஆட்சி தடம் மாறி ஒரு மன்னராட்சி போல் சென்று கொண்டிருக்கிறது, இதை நம்ம தடுக்கணும், இதை நம்ம தடுத்தே ஆகணும். அங்கேருந்து நிறைய ஆதரவு கடிதங்கள் வருது, நீங்கள் போய் கூஃபாவை பாருங்கள், கூஃபாவுடைய நிலை என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எனக்கு தகவல் கொடுங்க, நான் இங்கேருந்து ஒரு பெரிய படையோடைய வரேன் என்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய சகோதரர் முஸ்லீம் இப்னு உக்கைல் என்ற தன்னுடைய சகோதரருக்கு சொல்ல, முஸ்லீம் இப்னு உக்கைல் கூஃபாவிற்கு வருகிறார். மக்காவிலிருந்து கூஃபா சுமார் 1400 கிலோமீட்டர் பயணப்பட்டு கூஃபாவிற்கு வருகிறார்கள். கூஃபாவில் வந்து ரகசியமான கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அங்கங்கே ரகசியமான கூட்டங்கள், யசீதுக்கு எதிராக யாரெல்லாம் கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார், அன்றைக்கு ஹலீஃபாவாக இருந்த யசீதுக்கு எதிராக என்ன யாரெல்லாம் ஒன்றுபடுகிறார், அலி ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்கள், யசீத் என்ன மாதிரியான பிரச்சனையில் ஈடுபடுகிறான், எந்த மாதிரியான மன்னராட்சியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான், இஸ்லாத்துக்கு எதிரான என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான், இந்த விவரங்களை எல்லாம் கலெக்ட் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்தி யசீதுக்கு தெரிகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் முஸ்லீம் என்பவர் கூஃபாவிற்கு வந்து அங்கு டென்ட் போட்டு கூடாரம் அடித்து அங்கே மக்களுக்கு மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி கிடைக்கிறது. இப்போது கூஃபாவுடைய அன்றைக்கு ஆளுநராக இருந்தவர்கள் நுஅமான் இப்னு பஷீர் என்பவர் தான் அன்றைக்கு கூஃபாவில் ஆளுநராக இருக்கிறார்கள். இவர் ஓரளவு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஈடுபாடு உடையவர், அஹ்ல பைத்தின் மீது, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது அதிகமான ஈடுபாடு உடையவர். இந்த யசீதுக்கு இந்த ஆளுநர் மீது கோபம் வருகிறது. இந்த ஆளுநர் நினச்சிருந்தா முஸ்லீம் கூஃபாவிற்கு உள்ள வராமல் தடுத்திருக்க முடியும். ஆனால் இவரும் கிட்டத்தட்ட ஹுசைனுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் நமக்கு எதிராக இப்படிலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஆளுநரை மாற்றி அங்கு நுஅமான் இப்னு பஷீருக்கு பகரமாக உபைதுல்லா பின் ஜியாத் என்ற ஒரு மோசமானவனை அன்றைக்கு கூஃபாவுடைய ஆளுநராக நியமிக்கப்படுகிறான். இதான் மிக மோசமான, அதாவது இங்கே கர்பலாவுடைய இன்னும் சொல்லப்போனால் பேஸே இந்த உபைதுல்லா இப்னு ஜியாது தான். இவன் தான் கூஃபாவுடைய ஆளுநராக நியமிக்கப்படுகிறான். இப்போ இந்த கூஃபாவுடைய ஆளுநர் உபைதுல்லா இப்னு ஜியாத் என்ன பண்ணுறான், ஒரு உளவாளியை, மாக்கல் என்ற ஒரு உளவாளியை ஊருக்குள்ளே விடுறான். உள்ளே விட்டு ஹுசைனுக்கு ஆதரவான ஒருவர் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார், அவர் யாருன்னு கண்டுபிடிங்க என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாக்கல் என்பவன் மக்களோடு மக்களாக கலந்து கடைசியில் ஹஜ்ரத் முஸ்லீம் அவர்களையும் சந்திக்கிறான். ஹுசைனுடைய சகோதரர் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்து கடைசியில் அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். இந்த முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உபைதுல்லா இப்னு ஜியாத் இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஆளுநர் இடத்துல கடுமையான தண்டனையோடு அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. இதற்கிடையில் என்னன்னு சொன்னால், இந்த முஸ்லீம் இருக்கிறாரே, ஹுசைன் அனுப்பினாரே, இந்த முஸ்லீம் கூஃபாவுடைய சூழலெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே யசீதுக்கு கிளர்ச்சி இங்கே இருக்கிறது, யசீதுக்கு எதிரான மக்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதாக இவர் ஒரு கடிதத்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அனுப்புகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் நிலவரத்தை பாருங்கள், கூஃபாவுடைய நிலவரம் என்ன என்பதாக அனுப்பினார்கள். இவர் நிலவரத்தை பார்க்கும் பொழுது ஆஹா, உண்மையிலேயே இங்கே யசீதுக்கு எதிரான ஒரு சூழல் இருக்கிறது என்பதாக, நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம், உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் ஆதரவும் கூஃபாவில் கிடைக்கும் என்பதாக ஒரு தகவல் அனுப்புகிறார். இந்த தகவலின் அடிப்படையில் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிலிருந்து கிளம்பி கூஃபாவிற்கு செல்கிறார்கள். இதற்கிடையில் தான் இந்த முஸ்லீம் மாட்டப்படுகிறார். மிகப்பெரிய கோபுரத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு 2 துண்டாக்கப்பட்டு இவர் கொல்லப்படுகிறார். இவர் கொல்லப்பட்ட செய்தி யாருக்கு தெரியாது? ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரியாது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கூஃபாவிலிருந்து நிறைய கடிதங்கள் வந்து கொண்டிருக்கு. அதெல்லாமல் யசீத் ஒரு மோசமான ஆட்சியாளன்,
ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒரு கெட்டவன் கையில் இருக்கிறது, அது அவ்வளோ உகந்ததாக இருக்காது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமான ஒரு சிந்தனை போய் சேர்ந்துடும். அதனால் நம்ம யஸீதுக்கு எதிராக போராடியே தீரணும் என்ற எண்ணத்தோடு மக்காவிலிருந்து ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிளம்புகிறார்கள். 72 பேர் கிளம்பியதாக கிதாபில் எழுதுகிறாங்க. பெண்கள் இல்லாமல் 32 குதிரை வீரர்களும் 40 காலார் படையும் நடந்து செல்லக்கூடிய போர் வீரர்களாக 72 பேர் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். கிளம்புகிற நேரத்தில் மக்காவிலேயே ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்த பெரும் சஹாபாக்கெல்லாம் தடுக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் போகாதீங்க, கூஃபா வாசிகள் அவ்வளோ நல்லவர்கள் இல்லை. கூஃபா வாசிகளை பற்றி ஏற்கனவே ஒரு பொய் ஒரு செய்தி இருக்கிறது. கூஃபி லா யூஃபி, கூஃபா வாசிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது வாக்குறுதிக்கு அதாவது உடன்பட மாட்டார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுகிற பண்பு கூஃபா வாசிகளுக்கு அடிப்படையிலே கிடையாது. அவர்களை நம்பி நீங்கள் போனீங்கன்னா உங்களை அவங்க கழுத்தறுத்துருவான். ஆனால் தயவு கூர்ந்து நீங்கள் போகாது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தடுக்கிறார்கள். இப்னு உமர் போன்ற பெரும் சஹாபாக்கள் தடுக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரும் சஹாபாக்கள் எல்லாம் தடுக்கிறாங்க. இது சரியாகன்னு எங்களுக்கு தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் அதாவது குடும்பத்திலே கடைசியில் நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் விஷம் வைக்கப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. நீங்களும் போய் அங்கே கூஃபா வாசிகள் உங்கள் நடுத்தருவில் விட்டுட்டா வேறு வழி இல்லாமல் நீங்களும் ஷஹாதத்தை அடைந்து விடுவீர்கள். அதனால் போகாதீங்க என்பதாக எவ்வளவோ தடுக்கிறார்கள். அது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா உறுதியாக இருக்கிறாங்க. இல்லை, யஸீத் மோசமான ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது, ஒரு மன்னராட்சியின் பக்கம் சென்று கொண்டு இருக்கும் பொழுது இதை நம்ம பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது. இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி என்றால் பரவாயில்லை. ஆனால் ஒரு மன்னராட்சியின் பக்கம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். இப்போ இஸ்லாமிய ஆட்சி மன்னராட்சியின் பக்கம் போகிறத தடுக்க வேண்டிய பொறுப்பு ரசூலுல்லாஹ்வாகிய பேரனாகி எனக்கு இருக்கிறது, நான் கண்டிப்பாக செல்வேன் என்பதாக சொல்லி ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 72 நபர்களோடு அங்கிருந்து கூஃபாவை நோக்கி பயணப்படுகிறார்கள். சுமார் 40லேருந்து 50 நாட்கள் உண்டான பயணம். இறுதியாக கூஃபாவிற்கு பக்கத்தில் கர்பலா என்ற இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கு தடுக்கப்படுகிறார்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கூஃபாவில் அன்னைக்கு ஆளுநராக இருந்தவன் உபைதுல்லா இப்னு ஜியாத். நமக்கு தெரியும், ஒரு மோசமான ஆட்சியாளனவன். இல்லை, கிட்டத்தட்ட இரத்த வெறி பிடித்தவன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் போன்று இரத்த வெறி பிடித்தவன் இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத். இவன் கர்பலா என்ற இடத்துல தடுத்து நிறுத்துகிறான். கூஃபாவிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கர்பலா இருக்கிறது. மக்காவிலிருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் கூஃபா இருக்கிறது. கூஃபாவை நெருங்குவதற்கு இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் தொலைவில் கர்பலா என்ற இடத்துல ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவரோடு ஈமான் கொண்டு அவர்களுடைய குடும்பத்தினர்கள் எல்லோரும் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். முஹர்ரம் மாதம் 9வது பிறை வியாழக்கிழமை, மறுநாள் ஆஷுராவுடைய தினம், ஹிஜ்ரி 61, முஹர்ரம் 9 வியாழக்கிழமை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். இப்போ அங்கே போய் நின்ற பிறகு தான் கூஃபா வாசிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க மாறு செஞ்சுட்டான். நாங்கள் உங்கள் கூட இருப்போம்னு சொன்னவன் இந்த உபைதுல்லா இப்னு ஜியாதுக்கு பயந்து ஒரு மோசமான ஆட்சியாளன் ஆளுநராக நம்ம ஊருக்கு வந்துட்டா. இது இல்லாத யஸீதுடைய பிடி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம ஹுசைன் பக்கத்தில் நின்றா நம்மளும் தேவையில்லாமல் அழிக்கப்பட்டு விடுவோம் சொல்லி அவங்க எல்லோருமே அவர்களால் பின்வாங்கி விட்டார்கள், தனித்து விடப்பட்டார்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, இப்போது அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அந்த பேச்சுவார்த்தை என்னன்னு சொன்னால், நாங்கள் யஸீதை சந்திக்க வந்தோம், நாங்கள் யஸீதை பேச போகிறோம். நீங்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் ரொம்ப பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணும். அதனால் நாங்கள் அவரிடத்தில் சென்று சில தாவா பணிகள் மேற்கொள்ளணும் என்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க. அது மறுக்கப்படுகிறது. இரண்டாவது, சரி நாங்கள் கூஃபாவுக்கு போகிறோம், கிளர்ச்சியெல்லாம் பண்ணலை, கூஃபாவுக்கு போய் தங்குறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, முடியாது. மூன்றாவதாக கேட்குறாங்க, சரி நாங்கள் மதீனாவுக்கு திரும்ப போகிறோம். அதாவது இங்கே கூஃபா வாசிகள் எல்லாம் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் இங்கே வேறு மாதிரி சூழல் இருக்குது, அதனால் எங்களுக்கு திரும்ப மதீனாவிற்கு சில அனுமதி கொடுங்க என்று சொல்லும் பொழுது 3 கோரிக்கைகளை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வைக்கிறாங்க. 3 கோரிக்கையும் நிராகரிக்கப்படுகிறது. உபைதுல்லா இப்னு ஜியாத் அவன் ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறான், நீங்கள் யஸீதுக்கு கட்டுப்பட்டே ஆகணும், யஸீதை நீங்கள் பையத்து செய்தே ஆகணும். அவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அது உங்கள் பிரச்சனை இல்லை, ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஒன்று யஸீதுக்கு பையத்து செய்ய அல்லது எங்களோடு எதிர்த்து போராடுங்க என்பதாக உபைதுல்லா இப்னு ஜியாத் நிர்பந்தப்படுத்துகிறான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு படையில் 72 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் எதிரி படை 4000லேருந்து 30,000 வரை சொல்லப்படுகிறது. 2-3 கருத்து. அதிகமான கருத்து 12,000 படை வீரர்களோடு உபைதுல்லா இப்னு ஜியாத் படை அனுப்பினான் என்று சொல்லப்படுகிறது கர்பலாவில். இன்னும் சில அறிவிப்புகளில் 30,000 பேர் என்பதாக சொல்லப்படுகிறது.
சில அறிவிப்புகளில் 4000 நபர்கள் வீரர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒன்று யஸீதை சந்திக்க அனுமதி கொடுங்க, இல்லை மதீனாவிற்கு திரும்ப அனுமதி கொடுங்க, இல்லை நம்ம சண்டை செய்யலாம், அவ்வளோதான். இதை தவிர்த்து நாங்கள் எந்த சூழலிலும் யஸீதுக்கு பையத்து செய்ய மாட்டோம். ஒரு மோசமான ஆட்சியாளர்களுக்கு நாங்களும் துணை போனதாக, ரசூலுல்லாவுடைய சந்ததிகள், பேரர் குழந்தைகள், குடும்பத்தினர்கள் துணை போனதாக அவப்பெயர் வந்துவிடக்கூடாது, நாங்கள் சண்டை செய்வோம் என்பதாக முடிவு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு கடுமையான நெருக்கடி சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட முதல்ல 17 நபர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா குடும்பத்தில். இது எல்லோருமே ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்கள். 17 நபர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர்கள். முதல்ல 6 நபர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கிதாபில் எழுதுகிறாங்க, இந்த 6 நபர்களுமே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன்கள். ஃபாத்திமாவுக்கு பிறந்தவர்கள் இல்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்திற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா இன்னொரு திருமணம் முடித்தார்கள். அவர்களுக்கு பிறந்த 6 மகன்கள் அப்பாஸ் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபர் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஹம்மது இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, காசிம் உஸ்மான் இப்னு அப்துல் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா. இந்த 6 பேருமே அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன்கள், ஹுசைனுடைய சகோதரர்கள். இந்த 6 பேருமே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அடுத்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய 3 மகன்கள் அப்துல்லா இப்னு ஹசன், காசிம் இப்னு ஹசன், அபூபக்கர் இப்னு ஹசன். இந்த 3 நபர்களும் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய 2 மகன்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. 3 பேருக்குமே அலின்னு தான் பேர் வச்சாங்க. தன்னுடைய தந்தை பேர் தான் தன்னுடைய மகன்களுக்கு வைத்தார்கள். அலியுல் அக்பர், அலியுல் அஸ்கர், அலியுல் அவுசத் என்பதா பேர். அலியுல் அக்பரும் ஷஹீதாக்கப்படுகிறார், அலியுல் அஸ்கரும் ஷஹீதாக்கப்படுகிறார். அலியுல் அஸ்கர் என்பது அன்றைக்கு பிறந்த ஒரு 2 அல்லது 3 மாத குழந்தையாக இருக்கிறார். அதாவது கடுமையான தண்ணி தாகம், 2 நாட்களாக தண்ணீர் கொடுக்கல, தண்ணீர் கொடுக்காமையே அவர்களை சித்திரவதை செய்கிறான். தண்ணீரை கேட்ட சமயத்தில் கூடாரத்தில் வெளியே வந்து தண்ணீரை கேட்கும் பொழுது இந்த உபைதுல்லா இப்னு ஜியாதுடைய படைத்தளபதி பிஷ்ரி என்பவன் அம்பு எய்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய 3வது பையன் அவருடைய கையிலேயே கொல்லப்படுகிறான். அம்பு எறியப்பட்டு தன்னுடைய பச்சிளம் குழந்தை கொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு மிக கடுமையான போர் சூழல் ஏற்படுகிறது. எல்லோருமே மிக மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறார்கள். சொல்லப்போனால் இவர்கள் எல்லோருமே அஹ்ல பைத்துகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறுப்பினர்கள். அந்த எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இந்த உபைதுல்லா இப்னு ஜியாதுடைய போர் அந்த படை வீரர்கள் மிக கடுமையாக இவர்களை தாக்குகிறார்கள். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய 2வது மகன் அலி, அவர் பேரும் அலிதான். இவர் உடல்நிலை சரியில்லை என்பதனால் அவர் கூடாரத்திலே தங்கிவிடுகிறார். அவர் மட்டும் போரில் கலந்து கொள்ளாதனால அவர்கள் மட்டும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மூலமாகத்தான் இன்று வரைக்கும் ரசூலுல்லாவுடைய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததி பாதுகாக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்ததி என்பது இந்த அலி ரலியல்லாஹு தஆலா ஜைனுல் ஆபிதீன் என்பதாக இவருக்கு பின்னால் பட்டப்பேர் வைக்கப்படுகிறது. இந்த ஜைனுல் ஆபிதீன் மூலமாகத்தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பரம்பரை பாதுகாக்கப்படுகிறது. அருமையான சகோதர பெருமக்களே, இறுதியாக ஷிம்ர் என்பவன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை 13 அம்புகளை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மீது வீசுகிறான். 13 அம்புகளை தாங்கி இறுதியாக ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா என்ற இடத்துல ஷஹாதத்தை அடைகிறார்கள். அதற்கு பிறகு அவனுடைய கோபம் அடங்கலை. இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத், இந்த ஷிம்ரி என்பவன் கோபம் அடங்கலை. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலையை அவனுடைய கையாலேயே வெட்டினான். ரசூலுல்லா கடந்த வாரம் கூட பேசணும், அது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ரசூலுல்லா எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்பதாக. எப்போ பார்த்தாலும் தன்னுடைய பேர குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். எப்போ பார்த்தாலும் தன்னுடைய பேர குழந்தையை தன்னோடு நெருக்கமாக வைத்திருப்பார்கள். அப்பேற்பட்ட ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலையை வெட்டி, இந்த தலை கூஃபாவுடைய ஆளுநராக இருக்கின்ற உபைதுல்லா இப்னு ஜியாத் அவனிடத்தில் கொண்டு சேர்க்கப்படுகிறது. உபைதுல்லா இப்னு ஜியாதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலை இருக்கிறது. பொதுவாக அன்றைக்கு தளபதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான நபர்களுடைய தலையை வெட்டி அதை தன்னுடைய யார் அனுப்பினார்களோ அவர்களுக்கு அனுப்பி அதன் மூலமாக சில கிரெடிட்ஸ்க்கு வாங்கிக்குவாங்க. நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவாக இவ்வளவு கடுமையாக போரில் இருந்தேன், உங்களுக்கு இவ்வளவு விசுவாசமாக இருந்தேன் என்ற அர்த்தத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலை யாரிடத்தில் வருகிறது?
உபைதுல்லா இப்னு ஜியாத் இடத்துல வருகிறது. உபைதுல்லா இப்னு ஜியாத் மிகப்பெரிய அரக்கன் குச்சியை வைத்துக்கொண்டு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலையை தட்டி பார்க்கிறான். உதட்டில் வைத்ததாக சொல்லப்படுகிறது. உதட்டை தூக்கி பார்க்குறான். தலை இருக்கக்கூடிய அந்த உதட்டை தொட்டு பார்க்குறான். அங்கே இருக்கக்கூடிய பெரும் முக்கியமான சில சஹாபாக்கள் எல்லாம் அந்த சபையில் இருந்தார்கள். குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள், உபைதுல்லாவே, அல்லாஹ்வை பயந்துகொள். நீ வைத்திருக்கின்ற உதடு இறந்த அந்த சடலத்துடைய உதடில் குச்சி வைக்கிறாயே, இந்த உதடை நான் பல நேரங்களிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதடோடு பார்த்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேர குழந்தைய வாயோடு வாய் வைத்தால் முத்தமிடுவார்கள். பல நேரங்களிலே ரசூலுல்லாவுடைய உதடும் நீ கை குச்சி வைத்திருக்கின்ற இந்த உதடும் ஒரு சேர நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள் என்பதாக உபைதுல்லா இப்னு ஜியாதை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு இந்த தலை நேரடியாக டமாஸ்கஸில் ஆளுன ஹலிஃபாவாக இருக்கின்ற யசீத் இடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது. உபைதுல்லா கொண்டு செல்கிறான். யசீத் அந்த சமயத்தில் வருத்தம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. சில அரசியல் காரணங்களுக்காக வெளியில் நடித்ததாகவும் சொல்லப்படுகிறது இல்லையா. யசீது உபைதுல்லா இப்னு ஜியாதை கடுமையாக கண்டித்ததாக, உன்னிடத்தில் நான் இருந்திருந்தால் ஹுசைன் அவர்களை மன்னித்திருப்பேன், உனக்கு சுமையாவுடைய மகனே, உபைதுல்லாவுடைய அம்மா பேர் சுமையாவுடைய மகனே, உனக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை சாபம் உண்டாகட்டும் என்பதாக எச்சரித்ததாகவும் அதற்கு பிறகு உபைதுல்லாவை கண்டித்ததாகவும் கிதாபில் எழுதப்படுகிறது. ஆனால் அதிகமான கருத்துக்கள் இது எல்லாமே யசீதுடைய சூழ்ச்சி தான். நமக்கு எதிராக யாரும் செயல்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி யசீதுடைய சூழ்ச்சியின் மூலமாகத்தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதானார்கள். இது எல்லாமே யசீதுடைய பிளான் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் பொது வெளியில் ரசூலுல்லாவுடைய பேர குழந்தை இல்லையா, அந்த பேர குழந்தையை கொலை செய்த அந்த பழி நம்மின் மீது வந்துவிடக்கூடாது என்பதற்காண்டி பொது வெளியில் கண்ணீர் வடித்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தலை கர்பலாவிலேயே தஃபன் செய்யப்பட்டதாக சில தகவல் இருக்கிறது. இல்லை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தலை மதீனாவிற்கு வந்து மஸ்ஜித் நபவியில் தஃபன் செய்யப்பட்டதாகவும் சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இன்னும் சில கருத்துக்கள் கைரோ நகரில் அங்கே ஒரு மஹல்லாவே இருக்கிறது, மஹல்லத்து ஹுசைன் என்பதாக. அந்த கைரோவுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கபரஸ்தானில் அவருடைய தலை தஃபன் செய்யப்பட்டதாக 2-3 கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படி வரலாற்று பயங்கரமான இது ஒரு ஜும்மாவுடைய நிகழ்வு, வெளிப்படையாக பல விஷயங்களை பேச முடியாது என்பதனால் நான் அந்த வரலாற்றுடைய கோடிங்க மட்டும் முக்கியமான சில தகவல்கள் மட்டும் சொல்லி சென்றேன். மிக கடுமையாக ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் நிர்பந்தத்துக்குள் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த கர்பலாவில் நமக்கான மிக முக்கியமான படிப்பினை என்னவென்றால், ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அசத்தியத்திற்கு எதிராக, மார்க்கத்துக்கு எதிராக ஒருவர் செயல்படும் பொழுது அது எந்த விலை கொடுத்தாவது அவர்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக நமக்கு உண்டான மிக முக்கியமான படிப்பினை இதுதான். மார்க்கத்துக்கு எதிராக யார் செயல்பட்டாலும், ஹஜ்ரத் உமர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி ஃபிரௌனுக்கு எதிராக செயல்பட்டார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நம்ரூதுக்கு எதிராக செயல்பட்டார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்களுக்கு எதிராக எப்படி செயல்பட்டார்களோ, அதுபோன்று சத்தியத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. இது ஒவ்வொருடைய முஃமினுடைய பண்பு என்பதை இந்த கர்பலாவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான தகவல். அதே போல் இந்த முஹர்ரம் மாதத்தில் சில அனாச்சாரங்களையும் நாம் பார்க்கிறோம். அதாவது இது அல்லாஹு தாலாவுடைய தீர்ப்பு. அல்லாஹ் இந்த இடத்துல ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹாதத் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய முடிவு. அந்த முடிவின் அடிப்படையில் இந்த ஷஹாத் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்க்கலாம், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்தை வைத்து நிறைய அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஷியாக்கள் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஷியாக்களுடைய இந்த பண்புகள் இன்றைக்கு அஹ்ல சுன்னத்துல் ஜமாத்துடைய சில நபர்களுக்கும் பரவி இருக்கிறது. துக்கத்தை அனுஷ்டிக்கிறோம் என்ற பெயரில் தங்களை தாங்களே காயப்படுத்துகின்ற சில தகவல்களையும் பார்க்கிறோம். சில வீடியோக்களில் பார்க்கலாம். தமிழகத்திலும் கூட பல இடங்களில் இந்த முஹர்ரமுடைய 10 அன்று நெருப்பில் இறங்குவதை பார்க்கலாம் இல்லையா, பஞ்சா எடுப்பதை பார்க்கலாம். பஞ்சா என்பதும் கிட்டத்தட்ட இந்த அடிப்படையில் உண்டானது தான். அன்றைக்கு தான் ஆரம்பிக்கப்பட்டது. அரபியில் பஞ்சா என்றால் 5 என்று சொல்லப்படும். பஞ்சா அதாவது 5 நபர்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஹஜ்ரத் ஹுசைன், ஹஜ்ரத் ஹுசைன், இந்த 5 நபர்களை நினைவு கூறும் வகையில் தான் பஞ்சா என்ற பெயரில் 5 விரல்கள் கொண்ட அந்த பஞ்சாவை எடுத்துக்கொண்டு நெருப்பு குழியில் இறங்குவதையெல்லாம் பார்க்கலாம். அசல் இந்த பஞ்சா என்றால் 5 என்று பொருள். இந்த நாளை மறுமை எப்படி கிறிஸ்தவர்கள், ஷியாக்கள் ஒரு பழக்கம் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாங்கள் எந்த தவறு செஞ்சாலும் ஈசா எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் என்று நம்புகிறார்களோ,
அது மாதிரியான ஒரு நம்பிக்கை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாங்கிற விஷயத்தில் இருக்கிறது. நம்ம என்ன தவறு பாவங்கள் செய்தாலும் இந்த 5 நபர்கள் ரசூலுல்லாஹ், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இந்த 5 பேர் எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்கள், எங்களுடைய பாவங்களுக்கு இவர்கள் பரிகாரமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு மனநிலை இந்த முஹர்ரமின் மூலமாக கொண்டு வரப்படுகிறது. பஞ்சா என்றால் 5, இந்த பஞ்சாயத்து கமிட்டி என்று சொல்லப்படுகிறோம் இல்லையா, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஃபார்சி வார்த்தைகள் தான். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக 5 பேர் கொண்ட கமிட்டிகளுக்கு பஞ்சாயத்து கமிட்டி என்று சொல்லப்படும். நான் ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்த்தேன். பஞ்சாப் என்ற நகரம் இருக்கிறது இல்லையா, ஒரு ஊருடைய பேர் பஞ்சாப், இதுவும் இந்த வார்த்தையிலிருந்து உண்டானது தான். ஆபுன அரபி, ஃபார்சியில் தண்ணீர் என்று பொருள், நதி என்பதற்கும் ஆபுன்னு சொல்லுவாங்க. பஞ்சாப் 5 நதிகளை கொண்டதுனால தான் பஞ்சாபிற்கு, அந்த மாகாணத்திற்கு பஞ்சாப் என்பதாக பெயர் சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். இதே போல் இந்த முஹர்ரமுடைய முதல் 10 நாட்களில் சிலரை பார்க்கலாம், நான்வெஜ் அசைவம் சமைக்க மாட்டார்கள், திருமணம் நடத்த மாட்டார்கள், திருமணமான புதிய தம்பதிகளை அந்த 10 நாட்களில் சேர விட மாட்டார்கள், தனித்து வைத்திருப்பார்கள். இது எல்லாமே எந்த அடிப்படையில்னு சொன்னால், ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த நாளில் ஷஹாதத் வஃபாத் ஆகியிருக்கிறாங்க, அந்த துக்கத்தை நாங்களும் கடத்துகிறோம் என்ற பேரில் இது மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களையும் நம்ம நடைபெறுவதை பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, இது சம்பந்தமான தெளிவு நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹாதத்தை அடைந்தது அல்லாஹ்வுடைய விதி. அந்த விதியின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷஹாதத்தை வழங்கியிருக்கிறான். நாளை மறுமையில் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. அவர்களை கொலை செய்வதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தானோ அவர்கள் உலகத்திலே தண்டிக்கப்பட்டார்கள், மறுமையிலும் அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுப்பான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நினைவு கூறுகின்றோம் என்ற பெயரில் அனாச்சாரங்களை, மூட பழக்க வழக்கங்களை இஸ்லாத்தில் நாம் பின்பற்றுவது அல்லது அதை பின்பற்றுவதற்கு ஆதரவாக இருப்பது என்பது இஸ்லாத்திற்கு செய்கின்ற, குர்ஆன் ஹதீஸ் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு இடைஞ்சல் அல்லது ஒரு துரோகம் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்ம இந்த உரையுடைய ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்த ஈமானை, அந்த தக்வாவை, அசத்தியத்துக்கு எதிராக நம்ம எந்த சூழலிலும் பொறுத்து கொள்ள மாட்டோம். சத்தியத்தை சொல்வதில் எவ்வளவு விலை கொடுத்தாலும் பரவாயில்லை, சத்தியத்தை சொல்லியே தீருவோம் என்ற அந்த ஈமானை, அந்த தக்வாவை அல்லாஹு தஆலா நம்முடைய உம்மத்திற்கும் தந்து நல்லொரு புரிவானாக. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வது போன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் சொல்வதை போன்று அஹ்ல பைத்துகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறுப்பினர்களை நேசிக்கக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹு தஆலாவுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக வல்ல இறைவன் மனைவனாக்கி நல்ல புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.